தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இந்த தன்னுடைய அறிக்கையில வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த இருப்பிடங்கள், அதாவது அந்த உறுப்பினர்கள் குறைப்புனால வந்து மக்களுக்கு அது ஒண்ணும் பெரிய மக்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. அவருடைய அறிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதாவது தம்பிக்கு அரசியல்னா என்னன்னு முதல்ல தெரியல. எப்படி சொல்றோம்னா, அரசியல்ன்றது யாருக்காக பண்றோம்? மக்களுக்காக நம்ம செய்யறோம். அப்போ மக்களுடைய இறுதி எஜமானர்கள், மக்களுடைய இறுதி எங்க இருக்குதுன்னா, தேர்தல் களத்துல தான் இருக்கு. அந்த தேர்தல் களத்துக்கான பிரதிநிதித்துவமே குறையுதுன்னும் போது, எப்படி இது மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்கும்? பேசிக்கா ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த தம்பிக்கான அரசியல் புரிதல் இல்லாம இருக்கு பேசுறாருன்னு தானே அர்த்தம். இது மக்கள் பிரச்சனை இல்லாம வேற யாரும் பிரச்சனை தான், எங்க பிரச்சனையா? வேற பிரச்சனைகளே இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல புரியல, என்ன சொன்னீங்க? வேற பிரச்சனைகளே இல்லையான்னு கேக்குறாரு அவரு. எல்லாமே பிரச்சனை தான் சார். சார் ஒரு உடல்ன்றது ஒரு இந்த இந்திய நாடு சார். இந்த உடல்ன்றது இந்திய நாடு. தலை ஒரு பாகம், கை ஒரு பாகம், கால் ஒரு பாகம், உடம்பு ஒரு பாகம்டா. தலை வலிக்கும் போது ஆன் டைம் வயிற்று வலி வந்தா மருந்து போட மாட்டீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். தலைவலிக்கு மட்டும்தான் மாத்திரை சாப்பிடுவீங்களா? எல்லாமே இங்க இருக்க பிரச்சனை தான். யாரும் இல்லைன்னு சொன்னா? வரி பிரச்சனை இருக்கு, மொழி பிரச்சனை இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு பிரச்சனை இருக்குது, மாநில சுயாட்சி குழி தோண்டி புதைக்கிறாங்க மோடி அண்ட் பிஜேபி. எல்லாம் இங்க பிரச்சனை இருக்கு. பேசுங்க. ஒரு லைன்ல பாப்பா ரைமிங்கா இருக்குதுன்னு பாப்பா பேசிட்டு போனதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பாப்பாவை தான் வீட்டுல உட்காரணும். 2 பா ரைமிங்கா இருக்குதுன்னு பேசக்கூடாது. நாங்க பேசுவோம். நாங்க எங்களுக்கு நீங்க சரியான நபர் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். திமுக மாதிரி ஒரு 75 வருஷம் ஒரு கட்சியை நடத்திட்டு நீங்க அங்க நின்னு பேசுங்க. அப்ப பேசலாம் நீங்க யாருன்றது. இந்த இயக்கம் பல உயிர் தியாகங்களுக்கு அப்புறமா தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டது. மொழிக்காக இந்த நாட்டுல உயிர் நீத்த கட்சி திமுக. மறந்துடக்கூடாது. திமுக ஏதோ சும்மா வரல. அது நிறைய பேருக்கு புரியல. ஏதோ திமுக ஏதோ சும்மா வந்த மாதிரி. 49ல கட்சி ஆரம்பிச்சு 67 தான் ஆளுங்கட்சியா வரும். 18 வருஷம் போராட்டம். வந்ததுல இருந்து நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில ஒருத்தர் செய்யலங்க. அதெல்லாம் அந்த தம்பிக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்க அப்பா சந்திரசேகர் கேட்டு தெரிஞ்சுங்க. உங்க அப்பா இல்லைன்னா நீங்களாம் சினிமால அடையாளமே இல்லாம இருப்பீங்க. தனிப்பட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். உங்க அப்பாவோட புண்ணியத்துல நீங்க சினிமாவில இன்னைக்கு நிக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல. உங்க பையன் என்னவோ 100 படம் டைரக்டர் பண்ண மாதிரி அவர் ஒரு படம் டைரக்ட் பண்றாராம். அந்த படத்துக்கு 1 கோடி ரூபாய் லைக்கா சம்பளம் கொடுக்குது. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி பேசுங்க, குறிப்பிட்டு பேசுங்க. 19 பேசுறது முதல்ல நிறுத்துங்க. மும்மொழி கொள்கையில உங்களுடைய கருத்து என்னன்னு பேசுங்க சார். மாநில வரி பகிர்வு பத்தி உங்க கருத்து என்னன்னு பேசுங்க சார். சார் இங்க யார் வேணா இருக்கட்டும் சார். இது தமிழ்நாடு சார். தமிழர்களுக்கான பூமி சார். இதுல நீங்க உரிமையை விட்டு கொடுத்துட்டு எப்படி சார் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும்? இது சாதாரண பிரச்சனை நினைச்சீங்களா? தம்பிக்கு தெரியல. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் மாநில உரிமையை விட்டு கொடுத்தது கிடையாது எந்த இடத்துலயும். சார் எதிர்கட்சியா இருக்கும் போது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பல இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்போம், திரும்பவும் சொல்றேன். ஆளுநர் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில ஆளுநரா இருந்த நபர் நான் ஆய்வு செய்ய போறேன்னு சொல்றாரு. திமுக போய் கருப்பு கொடி காட்டுச்சு சார் எதிர்கட்சி. நீங்க போய் நல்லா ஆய்வு பண்ணுங்க, அவங்கள நல்லா பூச்சி கொடுங்க, அப்படியே போடுங்க நாங்க சொல்லலையே. யோசிச்சு பாருங்க. உங்க வேலை கிடையாது, ஆளுநர் வேலையை போய் ஆளுநர் வேலையா பாருங்க, ரப்பர் ஸ்டாம்ப் வேலையை பாருங்க. அதுதான் சொல்லிடுங்க. அன்னைக்கு அதான் சொல்றோம், இன்னைக்கு அதான் சொல்றோம். சோ மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மொழி உரிமை, இன உரிமைன்னு வரும்போது திமுக எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாது சார். அது அந்த தம்பிக்கு தெரியல. என்ன பண்றது? தம்பிக்கு கூட எழுதி கொடுக்குறவங்க அதெல்லாம் எழுதி கொடுக்கல போல இருக்கு. சொல்லி கொடுத்தாங்கன்னா தம்பி ஏதாவது சொல்லணும், ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா பேசும்ல. பாவம் அது என்ன பண்ணும்? என்ன தெரியும் அந்த தம்பிக்கு? நேத்து வரைக்கும் சினிமாவில ஷூட்டிங்ல இருந்துட்டு திடுப்புன்னு தம்பிக்கு மொழினா என்ன, இனம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, பண்பாடுனா என்ன தெரியும் தம்பிக்கு? சொல்லுங்க. தெரியாதுன்றது தம்பி கத்துக்கிட்டு வரட்டும். நாங்க வேணான்னு சொல்லல. நீங்க யார் வேணா வாங்க, என்ன வேணா பேசுங்க. எவ்வளவோ பேர் உங்களை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்தாங்க, அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. நீங்க
நிகழ்காலத்துல யதார்த்தமா கேக்குறேன்னு, பவுன்சர் வச்சு யார் சார் வந்து வெளில வரா? எந்த அரசியல் கட்சி தலைவர் சார் பவுன்சர் வச்சுக்கிட்டு வரா? தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்க சார். நீங்க இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாது, நீங்க இன்னொரு கேப்டன் விஜயகாந்தும் நீங்க ஆக முடியாது. சொல்றேன், நீங்க நிக்கிற தொகுதியில டெபாசிட் இழப்பீங்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. சினிமா வேற, அரசியல் வேற. குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்றத நான் தவிர்க்கிறேன். சிவாஜி கணேசனோட நீங்க என்ன பெரிய நடிகரா? சொல்லுங்க. எவ்வளவு நடிகர் சார் வந்தாங்க? எங்க சார் அவங்களுக்கு அடையாளம் இன்னைக்கு? சொல்லுங்க. நான் குறிப்பிட்டு நிறைய பேர் சொல்லுவேன், அது வேண்டான்றதுக்காக நான் தவிர்த்து போறேன். அது புரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்களுக்கு நிச்சயமா புரியும். சினிமா வேற, அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த சினிமாவை பாக்குறதுக்கு திமுக இருந்து போவாங்க, அதிமுக இருந்து போவாங்க, பிஜேபி இருந்து போவாங்க, எல்லா கட்சிக்காரும் போய் சினிமா பார்ப்பாங்க. சினிமா வேற, அது 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு வந்துருமே. அப்புறம் மீதி நாள் நம்ம நாமளா வாழ்றதுக்கு யார் வேணும்? நம்ம யார் ஆளணும்? அதுதானே உங்களுக்கு திமுகன்றது. திமுகன்றது வந்து மக்களுக்கான கட்சி சார், மக்களுக்கான இயக்கம். அதனாலதான் 75 வருஷம் ஆகி நிக்குது இன்னைக்கு இந்த இயக்கம். எத்தனை தியாகம் பண்ணி இருப்போம், எத்தனை தடவை மக்கள் கிட்ட போய் போராடி இருப்போம். வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த இயக்கம் சார் இது. நீங்க இன்னும் ஈஸியா திமுகவெல்லாம் குறை சொல்லிட்டுலாம் போகணும்னா, திமுகவோட சாதாரண ஒரு தொண்டன் கிட்ட கூட உங்களால விவாதம் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்றேன், எங்க தலைவர்கள்லாம் விட்டுருங்களேன், திமுகவுல ஒரு சாதாரண தொண்டன் கேட்கிற கேள்வி கூட தம்பி விஜயால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாது. அந்த தம்பி சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எப்படி சொல்லணும்? நீங்க தொகுதி மறுசீரமைப்பு வந்து குறைச்சிட்டா என்ன பிரச்சனை? குறைச்சிட்டா நீங்க 40 பேர் வச்சிருக்கோம் சார். நிதி பத்தி போய் கேட்கிறோம் சார் நாடாளுமன்றத்துல. நிர்மலா சீதாராமன் எவ்வளவு ஆணவமா பேசுது. வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பாத்துக்கிறேன். 40 பேர் இருந்து ஒருவேளை இவங்க குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டாங்க சார். 8 தொகுதிய 31 தொகுதி சார். பாண்டிச்சேரியோட சேர்த்துதான் 32 தொகுதி சார். 31 தொகுதி என்ன சார் நடக்கும்? அந்த புரியல அந்த தம்பிக்கு இல்லையே சார். பாவம் விட்டுருங்க. தம்பி தெரியாத தம்பியை போய் பேசி எதுக்கு? அது அந்த தம்பிக்கு அவ்வளவுதான் நாலேஜ்னு வச்சுங்க. பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கல. ஆனா அவங்கள தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து இந்த கட்சி கூட்டத்துல வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது சார்? சார், இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, நீங்க சொன்ன அந்த 2 நபரையும் நான் பேர் சொல்ல விரும்பல, வெளிப்படையா சொல்றேன். பொய்ய மட்டுமே மூலதனமா வச்சு ஒரு 2 ஜீவராசிகள் வாழுதுன்னா அந்த 2 ஜீவராசிகள் தான் சார் அந்த 2 நபர்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல பொய், திரும்ப சொல்ற, பொய் தான் மூலதனம். வேற எதுவும் இந்த 2 நபருக்கும் மூலதனம் கிடையாது. இந்த பொய்ய மட்டுமே வச்சு பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யான தரவுகள் பேசி வாட்ஸ்அப்ல வரதை பார்த்து வாங்கி எடுத்துக்கிற இந்த 2 நபர்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியம் தெரியல. நாங்க தான் திரும்பவும் சொல்றோம்ல, நமக்குரிய பிரதிநிதித்துவம் குறைஞ்சதுன்னா நாடாளுமன்றத்துல நம்ம எப்படி சார் கேள்வி கேட்க முடியும்? குறையாதுன்னு நான் சொல்றேன் சார். 1951 சென்சஸ் எடுத்தாச்சு, 1961 சென்சஸ் எடுத்தாச்சு, 71 சென்சஸ் எடுத்தாச்சு சார். 25 வருஷம் தள்ளி போட்டாச்சு. தொகுதி மறுவரையா 25 வருஷம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி பண்ணியாச்சு. திரும்ப 2001 தொகுதி மறுவரையை பொறுத்து திரும்ப அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியாச்சு. 25 வருஷம் எடுத்துன்னு போயாச்சு. இப்ப 2026 நீங்க தொகுதி மறுவரை பண்ணணுமா பண்ணக்கூடாது? கேக்குதா சார்? கேக்குது சார். 2026 தொகுதி மறுவரை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். வெளிப்படையா ஆல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டுங்க. கூட்டி இதுதான் செய்ய போறோம் டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல நாடாளுமன்றத்துல டிக்ளேர் பண்ணுங்க. ஒண்ணு நாங்க தொகுதியை இப்படி சீரமைக்க போறோம், யாராருக்கு என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்குது, 7.7 இருந்தா உங்களுக்கு 7.71, அவங்களுக்கு 14.14 இருந்தா 14 ஏதோ ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? எதையுமே சொல்ல மாட்டீங்க, எதையும் பேச மாட்டீங்க. ஆனா எல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொன்னா எப்படி நடக்குறது நம்புறதுன்னு தான் கேக்குறேன். அந்த ட்ராக் ரிப்போர்ட் உங்ககிட்ட இல்லையே. நீங்க அவ்வளவுதான் நல்லவங்க இல்லையே. இந்த
விவேக் படத்துல காமெடியா சொல்லுவாப்ல, டேய் உங்க மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா அவளை நல்லவங்க மாதிரி தெரியலையேன்னு பாருங்க. அந்த மாதிரிதான் இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா அவளை நல்லவங்க மாதிரி தெரியாது. இந்த தொகுதி மறுவரையறை திட்டத்தை வந்து திமுக அரசு தடுத்துற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் இது தடுத்துற முடியுமா அப்படின்னா, தடுக்கணும்ன்றது எண்ணம் சார். ம். எங்களை பொறுத்த வரைக்கும் முடியுன்றதை நான் நம்புறோம். ம். ஏன்னா இப்போ பல்வேறு தடங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மோடி கொடுக்குற தொல்லைகள், அதே மாதிரி ஆளுநர் கொடுக்குற தொல்லைகள், நம்ம மாநிலத்துக்கான உரிமைகள் பறிப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். சட்ட போராட்டம் நடத்துறோம். நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறோம். முடியலையா உச்சநீதிமன்றம் போகிறோம். எல்லா வகையிலயும் நம்ம இதை தடுக்க முயற்சி பண்ணுவோம் சார். அது முடியுமா அப்படின்றது வந்து முடியணும்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை சார். முடியுன்றதை நான் நம்புறேன். நீங்க சொன்ன அந்த 2 நபர் வந்து மிஸ்டர் அண்ணாமலையும் மிஸ்டர் அந்த பேர் சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. அந்த சீமான்ன்ற அந்த நபரும் வந்து திமுக பத்தி அவங்களுக்கு தெரியல. நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் 27% ஓபிசி இடஒதுக்கீடுல எந்த அளவுக்கு சட்ட போராட்டம் நடத்துச்சுன்னு யாரும் மறந்துக்க மாட்டாங்க. ஆமா, இந்த இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விதவை திருமணத்தை அங்கீகரிச்ச கட்சி திமுக தான். அது இந்தியாவிலேயே அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உரிமைன்னு சொன்னது முதல்ல திமுக தான் இந்தியாவிலேயே. அதே மாதிரி வந்து தாய்மொழியில் அர்ச்சனை, அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும்ன்றத வந்து சட்டமா கொண்டு வந்தது திமுக தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து 69% இடஒதுக்கீடோட இருக்கிற ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான். சோ நீங்க நமக்குன்னு ஒரு ட்ராக் ரிப்போர்ட் இருக்குல்ல, நாம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இந்த ஒன்றியத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பல்வேறு இடத்துல வந்து நம்ம மாநிலத்துக்கான உரிமையை விட்டு கொடுத்ததே இல்லை. இந்த கடந்த 75 ஆண்டு கால இந்த மாநிலத்துடைய வரலாறுல பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் சில விஷயங்கள் வந்து சேர்த்து பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தளபதி அப்படிதான் விரும்புறாரு. ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோட பிரச்சனையா இல்லாம ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான தமிழர்களுக்கான உரிமையா அதை பாக்குறதுனாலதான் எல்லாரையும் அரவணைச்சுதான் நாங்க போறோம். யாரையும் வந்து இங்க நாங்க பெரியவங்க நீங்க சின்னவங்க எல்லாம் இந்த விஷயத்துல நாங்க போல. தயவு செஞ்சு ஒன்னா வாங்க, ஒன்னா போப்போம், ஒன்னா கேட்போம், உரிமையை கேட்கிறோம். இந்த ஒரு விதை யார் போட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழைய சினிமா வசனம் தான். அந்த மாதிரி இன்னைக்கு விதைய திமுக போடுது. இன்னைக்கு இது வந்து காலத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இதை வந்து பிஜேபி மாதிரியான ஆட்கள், RSS மாதிரியான வழிநடத்துற இயக்கம், மோடி, அமித்ஷா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து இந்த நாடு ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா பலவேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்கு தொடர்ச்சியா. எதையும் மதிக்கிறது இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்ல. ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதா இருக்கட்டும், அந்த மாநிலத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட உரிமை அது. அந்த உரிமையை ஓவர் நைட்ல திரும்ப பெற்றாங்க. யாரா என்ன பண்ண முடிஞ்சது? அதே மாதிரி வந்து நீங்க தன்னாட்சி பெற்ற எந்த அமைப்பையும் வந்து செயல்பட விடுறது இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுல யாருமே மறுத்து கருத்து பேச முடியாது. இப்போ லேட்டஸ்டா மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 3வது முறையா மைனாரிட்டி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வக்ஃபு போர்டு பில் இருக்கு. இந்த வக்ஃபு போர்டு பில்லு வந்து ஜேபிசிக்கு அனுப்புறாங்க. ஜேபிசியில போயிட்டு எதிர்கட்சியை சஸ்பெண்ட் பண்றாங்க சார். சஸ்பெண்ட் பண்ணிட்டு மசோதாவை நிறைவேற்றுறாங்க சார். சோ நீங்க இந்த மோடி, அமித்ஷா, பிஜேபி இருக்குல்ல, இந்த கூட்டம் வந்து மாநில உரிமைய குழி தோண்டி புதைக்கிறாங்க. கொஞ்சம் கூட எந்த மாநிலத்துக்கும் முக்கியம் இல்லை, எந்த மக்களுக்கும் முக்கியத்துவம் இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒரு சர்வாதிகார போக்குல மோடி அவர்கள் செயல்படுறத மாத்திக்கணும். அந்த நபர் சொல்றாருல, இந்த 20,000 புக்கு படிச்ச நபர் இருக்காரு. அந்த 20,000 புக்கு படிச்ச நபர் வந்து தனக்கு சக்தி இருக்குதுன்னு அவர் நம்பினா, தனக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னு அவர் நம்பிட்டாருன்னா, நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான உரிமையை மோடி கிட்ட கேளுங்க. எங்களுக்காக நீங்க பேச வேணாம், தமிழ்நாட்டுக்காக பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வாங்க. மாநில உரிமையை காப்பாத்துங்க, மொழி உரிமையை காப்பாத்துங்க, தமிழை காப்பாத்துங்க, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. போய் மோடி கிட்ட நீங்க பேசுங்க. நீங்க உங்களுக்கு ஒருவேளை பலம் இருக்குதுன்னு நீங்க நம்பினா, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து நீங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்போட ஒரு ஒண்ணு இல்லாத ஒரு நபரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும்.
ஆனா நீங்க உங்களுக்குள்ள நீங்க நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கை உண்மைனா நீங்க இதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வேணா உட்கார்ந்து விவாதம் பேசலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் ஆதாயத்தோட நடக்குது. அதனால தயவு செஞ்சு எல்லா கட்சிகளும் இது இந்த திமுகவினுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாயிராதீங்க அப்படின்னு எச்.ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தனுஷ் படத்தோட காமெடி ஒண்ணு பார்த்தேன். ம். நமக்கு 2 கிளையண்ட் தான். 2மே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒண்ணு அந்த பீஸ், ஒண்ணு இந்த பீஸ்ன்னாப்ல ஒரு காமெடி பார்த்திருப்பீங்க. நானே கட் பண்ணி சொல்றேன். நீங்க பீப் போடுறதுக்கு முன்னாடி. ம். ஒண்ணு அந்த பீஸ், ஒண்ணு இந்த பீஸ். உங்களுக்கு புரியுதா? ம். தனுஷ் படத்துல ஒரு காமெடியா வரும். ம். 2ம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல இது 2த்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் அதுங்களுக்கு மரியாதை. அதுக்கு மேல அத பத்தி பேச வேண்டாம் சார் அது. ஓகே. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.